எறும்பு முதல் யானை வரை இருக்காங்க. இவங்கெல்லாம் உயிர்கள் அழைக்கப்படுறாங்க, மிருகங்கள் பறவைகள் அழைக்கப்படுறாங்க. மனிதன் பெயர் சொல்ல அதில் பெயரின் விளக்கம் என்ன? மனிதன் அப்படின்னா அந்த பேருக்கு பின்னாடி இருக்க பொருள் என்ன? அவ்வளோ. என்ன காரணம்னா மனத்தின் பெயரால் அழைக்கப்படுபவன், மனத்தின் பெயரால் வைக்கப்பட்டிருப்பவன், மனமே மூலமாய் உடையவன், மன இதன் மனிதன். மன இதன் இந்த உலகத்தில் இருக்க இங்கிதம் தெரிந்தவன். இங்கே என்னடா இதை செய்ய முடியும்? இந்த களத்துக்குள்ள நான் வந்துட்டேன், இந்த களத்தில் இதுக்கப்புறம் நான் என்ன இதை செய்ய முடியும்? இங்கே இந்த சார்பு சிலர் இருக்காங்க, நான் எப்படி இது மேலும் இதை செய்ய முடியும்? அதை தெரிந்தவர் தான். இங்கே இதம் தெரியும் உனக்கு, இதை எப்படி இதமாக செய்ய முடியும்? இப்போ எப்படி தாயின்னு சொல்லுவோம்? ஏன்னா அந்த ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தை முன் பின் அது இது 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 எல்லாத்தையுமே அவங்க தான் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா குழந்தை இறக்கி விட்டுருக்கோம், அதுக்கு ஏதாவது பாதகம் வந்துடும் அப்படின்னு தொலைநோக்கு சிந்தனையில் அவங்க எல்லாத்தையும் கட்டமைப்பை மாற்றி வச்சுருப்பாங்க. அது மாதிரி தனக்குள் ஒரு தாய்மை குணம் உடையவன். ஏன் இதுக்கு இதயம்னு பேர் வச்சாங்க? நம்ம உடலில் கருவில் தோன்றின முதல் உறுப்பு என்ன? இதயம் தான். அதுக்கு பேர் இதயம். தாய்ங்கிற வார்த்தை எங்கேயோ வரல, இதய அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் தாய்ங்கிற வார்த்தை வந்தது. இதயை அப்படின்னா இதமான தயை உடையவள், அது எல்லா இதயத்திலையும் இருக்கு. அவ்வளோதான். இந்த இதயத்தின் பெயரால் விளங்குபவள். இந்த உணவு சங்கிலியில் ஒரு எறும்பு இருக்குது, தான் உணவு தேடி போகுது. ஒரு பறவை இருக்குது, உணவு தேடி போகுது. ஒரு சிங்கம் இருக்குது, உணவு தேடி போகுது. ஒரு யானை இருக்குது, உணவு தேடி போகுது. இதுதானே கணக்கு. இவ்வளோதான். ஆனால் மண்ணில் தோன்றின மனிதர்கள் எல்லாம் மண் இருக்கு. இந்த மண் தனக்குன்னு கொண்டாடினா தன்னுடைய பிள்ளைகளை வாரிசுகளை ஆக்கி விட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த உணவை நம்ம பார்த்துருக்கோமா? இந்த அரிசியை பார்த்துருக்கணும். எத்தனை கோடி விவசாயிகளுடைய ரத்தமும் சதையும் உழைப்பும் எவ்வளோ வேர்வையில் நம்ம பாட்டு சொகுசாக உட்காந்துட்டு நிழலில் உட்காந்துட்டு சாப்பிட்றோம். அதை உருவாக்குறதுக்கு அவங்க நிழல்லையே உட்காந்துருந்தாங்க. அது ஏதாவது தெரியுமா? அது என்ன கணக்கு? ஒரு சிங்கம் வேணும்னா வேட்டையாடுது, இந்த மனுஷன் மட்டும் உட்காந்த இடத்துல இருந்து வருது. இந்த சகத்தை, இந்த பிறப்பை அனுபவிக்க பிறந்திருப்பவன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் ஜனங்களாய்னு இதெல்லாம் பிறந்து இழைச்சி தான் நம்ம இன்னைக்கு மனுஷனாக ஆகி வந்திருக்கோம். அவ்வளோதான். நான் மனிதன் எப்போ அழைக்கப்படுறேன்னா, ஒரு பாறை எப்பொழுது ஒரு சிற்பமாக ஆக்கப்படுதுன்னா ஒரு சிற்பியின் தயவால் ஒளியால் சுத்தியலால். அப்போ நம்ம வெறும் பாறையாக இருக்கும். நம்மளுடைய 6ஆம் அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்துக்கு கீழே இருக்கிறதுல 5 அறிவு, நமக்கு 6ஆம் அறிவு. அப்படின்னா நம்ம நாமே ஆற்றிக் கொள்ளுகின்ற அறிவு. நம்மளால் பசியை கூட ருசிக்க முடியும், துன்பத்தை கூட ருசிக்க முடியும், மரணத்தை கூட ஆனந்தமாக எதிர்கொள்ள முடியும். இதுதான் அறிவின் பெயரால் இந்த சகத்தில் இருக்கின்ற எல்லா எதிர்மறையிலிருந்து விடுவித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவன், ஆற்றலுடைய அறிவை உடையவன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை நேரடியாக பார்க்கும்போது இந்த உருவம் நம்ம உருவம் கிடையாது. இறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன ரூபத்தில் இருக்குமோ அந்த உருவம் தான் மனித உருவம். அவ்வளோதான், அந்த உருவம் தான் மனித உருவம். அவன் தன் உருவம் கொடுத்துட்டான், தான் உருவம் கொடுத்துட்டான், உயிரையும் கொடுத்துட்டான், உடலையும் கொடுத்துட்டான், புத்தியையும் கொடுத்துட்டான். இந்த புத்தியை கொண்டு நீ உன்னை செதுக்கிக் கொள். அவ்வளோதான். இந்த உலகத்தில் காட்டப்படுறதுல இது ஒரு நாடக மேடை. இதை நம்பிடாது. ஒரு கணம் ஒரு கணத்தோடு பொருந்தாது. நீ நினச்சிக்கிட்டு இருக்க இத்தனை வருஷம் வாழ்றேன்னு. கணக்கூலி, தினக்கூலி இல்லை, கணக்கூலி. அதை தான் தத்துவத்தில் வச்சா கணபதி அப்படின்னு. இலக்கணம் இலக்கணன்ட்டு இருக்காங்க. இலக்கணம் அதுக்கு பேர். இலக்கு கணம். உன்னுடைய இலக்கே இந்த கணம் தான். இதுவரைக்கும் நீ பெற்ற வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நீ என்ன பெற்று இருக்க அப்படின்னா, உன் மனம் எவ்வாறு இருக்கிறது? அன்பாக இருக்கிறாயா? அமைதியாக இருக்கிறாயா? ஆனந்தமாக இருக்கிறாயா? தண்ணீருடன் இருக்கிறாயா? பூத தயை ஜீவ தயையோடு இருக்கிறாயா? பஞ்சு பொதியாய் ஆந்திரத்தில் மிதக்கிறதா உன் மனம்? மழலை மனம் ஒத்ததா இருக்கிறதா உன் மனம்? சிந்தித்து பாருங்கள். நம்ம இந்த உலகத்தில் வைக்கப்படும் பொழுது, அந்த இறைவன் துன்பத்தின் பேரால் ஒரு குழந்தை இங்கே வைக்கப்படும் பொழுது ஆனந்த ரூபமாக வைக்கிறான். அது பசிக்கும் போது அழுவோம், வலிச்சா அழுவோம். இவ்வளோதான். விட்டுட்டிங்கன்னா விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்படி தான் என் ஆத்மாவும் அப்படி தான், யாரோட ஆத்மாவும் அப்படி தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பருவங்கிற சுழற்சி வருது. விடாது விடலை, அதுக்கு பேர் விடலை.
விடலைன்னா பருவம் நினைச்சிட்டு இருக்கான். அது ஒரு தொழில், யாரையும் விடலை. அது அது கடக்குது. அது கடக்கும் பொழுது இவனுக்குள்ள சுயாதீதம் பெறுகிறது. அப்போதான் நான் என்னுடைய அந்தரங்கம் இப்படி ஒன்று வருது. இது ஒரு கடந்து போகிறது தான் உணராம அது தன்னுடைய இது நினச்சிக்குது. அப்போ வரும்பொழுதே நேரடியாக அதை விட ஆணவம், கண்மம், மாயை வந்துடுது. நான் வந்துடுது. வக்ரம், உக்ரம், குரூகம், துரோகம் இதெல்லாம் வந்துடுது. இதிலிருந்துலாம் நம்மளை விடுவிச்சுக்கிட்டு அறிவின் பெயரால் நம்மளை வெளிச்சமாக்கிக்கிட்டே பயணிக்கிறதுக்காக படைக்கப்பட்ட அறிவு இது. எல்லாருக்கும் இன்னா செய்தாரே ஒருத்தர் அப்படின்னா எனக்கு தீங்கு செஞ்சவனுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவு நம்மளுடைய மனதினுடைய தன்னிருப்பு அதுதான். ஏன் தமிழ் வேதம், தமிழ் சொல்லியிருக்கிறதெல்லாம் வேதம் அப்படின்னா இது வாழ்வியல் நடைமுறையை, மன ஒழுக்கத்தையும், தனி மனித ஒழுக்கத்தையும், இந்த சமூகவியல் ஒழுக்கத்தையும் அதை தான் சொன்னது. இந்த உலகம் இன்னைக்கு அதெல்லாம் வேற ஆக்கிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. முதல்ல நம்ம நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா இந்த யானை, குட்டி யானை இருக்கும். இந்த குட்டி யானை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன யானைகிட்ட போனீங்கன்னா அந்த தும்பிக்கையை சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா இதை கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காருன்னே அதுக்கு தெரியாது. அது போட்டு அடிச்சுக்கும், அது பண்ணிக்கும், இது பண்ணிக்கும். செவனேன்னு விட்டா இருந்துட்டு போகுது. ஒரு வால் இருக்கு, அதை விட்டு இல்லை. 4 கால் இருக்கு, 2 காது இருக்கு, உடம்பு இருக்கு, விட்டு இல்லை. விட்டுட்டுன்னா விட்டாது. இது விடாது, போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த சித்தத்தை ஊதி கெடுத்த சங்குன்னு சொல்லுவோம், சிந்தித்து கெட்ட சித்தம்னு சொல்லுவோம். நம்மளால எல்லா பக்கத்தும் போக முடியும். நம்மளுடைய சுபாவம் உன் கண்ணுக்கு எதிரில் என்ன தெரியுது, அதோட நீ முடி, நீ அங்கே போவாத. நேற்று என்னை பழி வாங்கிட்டான், நான் காயப்பட்டுட்டேன், இதெல்லாம் இருக்காது. கடந்த கால காயங்கள், எதிர்கால கனவுகள், தன்னுடைய இந்த கணத்து இருப்பை நம்மள்கிட்ட பறிக்கும். நமக்கு காயமும் வேணாம், கடந்த கால காயமும் வேணாம், எதிர்கால கனவு வேணும். இந்த கணத்தில் எப்பாதை போனாலும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அது வரும். அதை வெல்றது தான் நமக்கு அறிவு கொடுத்துருக்கோம். அது நமக்கு அங்கே ஒரு இருள் சூழும். அதுக்கு தான் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல் அறமும் நட்பும் நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே அப்படின்னு சொல்பவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சொன்னதை விட்டுடுங்க, சொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மருதவானங்கிற பெயரால் சிவபெருமான் அவன் வீட்டில் 15 வருஷம் சோறு சாப்பிட்றான். பட்டினத்தார் திருவெண்காடர் அவர் பெயர். அவர் அந்த துறவு மேற்கொள்ளும் பொழுது அவரிடத்துல இருந்த வெறும் பொண்ணு இருக்குல்ல, அது மட்டும் 3000 கோடி பவுன், 3000 கோடி பவுன் சொக்கம். ஒரு பவுன் சொல்றாங்களே, அப்ப வெறும் பொருள் நிதியை மட்டும். அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா செல்வங்களும் வச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் ராஜாக்களுக்கு கடன் கொடுக்கிறவர் பட்டினத்தார். முன்னம் பிறவியில் அவர் குபேரன். அதுக்கப்புறமேட்டுக்கு அதை உதறதுக்கு வர்றார். அப்பா அப்படின்ட்டு அவர் வரும்போது தான் பட்டினத்தாராக வர்றார். இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொல்கிறார் இந்த பாடலை. நல்லா மறந்துடக்கூடாது. எத்தனை கோடி செல்வங்களை துறக்கிறதுக்கு எவ்வளோ திட்டம் வேணும், அத்தனையுமே தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவர் சொல்கிறார், ஒன்றென்று தெய்வம் உண்டென்று உயர் செல்வம் இல்லாமல் அன்றென்று பசித்தோர் முகப்பார். உனக்கு இந்த கண்ணை கொடுத்ததே அதுக்கு தான். பசித்தவன் இருந்தானா முகத்தை பாரு, முதல்ல ஒன்னால ஆனது செய். அதுக்கு தான் இந்த கண்ணை கொடுத்தாங்க. எதையோ தேடிக்கிட்டு இருக்க. நீ என்னைக்காவது பசித்தவனை தேடி இருக்கியா? நல்ல அறமும் நட்பும் நடு நீங்காமலே, நடு நீங்காத, அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கில நோக்க. சும்மா லாபம் நஷ்டம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தினோட சுபாவம் வேற. இங்கு ஒரு இன்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்பத்தில் எவ்வளவு ஆழ்ந்தாயோ அதற்கு எதிரான துன்பத்தில் அவ்வளவு துன்பப்படுத்தப்படுவா. இது விதி. இன்பத்தையே நீ சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவனை துன்பப்படுத்தாது. இந்த சூட்சம் யாருக்கும் தெரியாது. ஏன் பலர் கதறான் பார்த்தீங்கன்னா, ஒரு நிதியத்தை தொலைச்சிருப்பான். அதே மாதிரி எதிரில் ஒருத்தர் அதுக்காக தன்னையே மாய்ச்சிருப்பான். ஆனால் இவன் பாட்டுக்கு இயல்பாக கடந்து செல்வான். என்ன காரணம் அப்படின்னா, அதை வந்த பொழுதும் இவன் அதில் ஆழ்ந்து இருக்கவில்லை, செல்லும் பொழுதும் ஆழ்ந்து வருந்தவில்லை. இங்கே எவனும் துன்பப்படுத்தப்படுறதில்லை. நான் எவ்வளோ துன்பப்படணுங்கிறத நான் இன்பத்தில் ஆளும் பொழுது தான் அந்த இன்ப நிலையை தீர்மானிக்கும். இப்போ அவர் இவ்வளோ வாங்கியிருக்காருப்பா, இவர் ஆழ்ந்திருக்காரு. தான் ஜீவன்ற ஒரு பெரிய பரமானந்தம் இருக்குது, மனம்ன்ற ஒரு பேரின்பம் இருக்குது, இந்த சகம்ங்கிற ஒரு அமிழ்த பீடம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு அற்பத்து இன்பத்தில் அவன் ஆழ்ந்துட்டான். அதனால் இவன் துன்பப்படுத்தப்படணும்னு துன்பப்படுத்துவான்.
சின்ன சின்ன சிற்றின்பத்திற்காக பின்னால் வருகின்ற பேரின்பத்தை இழக்கின்ற மூடர்கள் மனிதர்கள். இந்த சின்ன சின்ன பொரிய வச்சுலாம் நம்மளை பிடிச்சிருவாங்க. ஒரு சின்ன மின்னல், ஒரு கார் இருள், என்னை அங்கே ஒரு மின்னல் மின்னுது, மின்னல் என்னை கேட்காமலே பார்க்குறது. நான் பார்த்து என் ஆணையின் கண்ணானே திரும்பணும். அணிச்சு செயலாக இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம அணிச்சு செயலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து நம்ம மீட்கணும். எந்த பிறப்புற எந்த தாக்கமும் இருக்கக்கூடாது. நான் எனக்குள் மனம் நிறைந்து இருத்தல், தன்னிறைவுடன் இருக்கிறது. இன்னைக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு வெறும் பாத்திரம் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இறைவன் உண்ணா நோன்பு இருக்க சொல்கிறார். ஏன்னா விரதம் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. பசியும் ருசிங்கிறது முதல் படமாக இருக்குது. அதனால இறைவன் இன்னைக்கு பசியே ருசிக்க சொல்லி இருக்கிறான். மகிழ்ச்சி அப்படின்னு போயிடணும். இந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன விழுந்ததுன்னு பாத்திரம் இருக்கா பாரு, போய்கிட்டே இருக்கு. பாத்திரம் இல்லைனாலும் கவலைப்படாத, கரம் இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா நம்ம நிறைய கற்பிதம் பண்ணிட்டோம். நமக்கான வாழ்வு நம்ம வாழல சகோதரி. நம்ம இந்த உலகத்திற்காக அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான், அவனுங்க நம்ம இப்படி நினச்சிருவானுங்க, இவங்க இப்படி நினச்சிருவானுங்க, இந்த நிலைப்பாடு அப்படி இப்படி, இதுதான் இந்த உலகம் நினச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அங்கு இருங்கள், அங்கு இருக்காது. என்ன சொல்கிறேன், நீங்கள் அங்கே இருங்க, உங்கள் கருத்து அதில் ஆழ்த்திட வேணாம்னு சொல்கிறேன். அப்படியே என்னங்க மறுகணம் மரணம், மறுகணம் மரணம், அவ்வளோதான். என்னை தாங்க மண்ணை வைத்தான், மண்ணை விண்ணை கொண்டு தாங்க. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் நான் இங்கேருந்து தவறி விழுந்தால் சாதாரண சர்ச்சை. இந்த அண்டம் ஒன்றோட வருஷம் என்ன ஆகும்? அப்படி நம்ம ஒரு உத்தரவாதமே இல்லாத உலகத்தில் இருக்கோம். என்ன பெரிய குறிக்கோள், என்ன பெரிய இலக்கு? நாளை யார் உனக்கு தந்தா? மண்ணுக்கே உத்தரவாதம் கிடையாது, உனக்கு எப்படி உத்தரவாதம் வந்துச்சு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கணம் வாழ பழகுங்க, இந்த கணம் பேரின்பத்தில் இருக்க பழகு, இந்த கணம் இதயத்து இறுக்கங்களிலிருந்து விடுபட பழகு. நீ ஏற்படுத்திக்கிட்டதுல நீயா ஏற்படுத்திக்கிட்டது, பந்தம் கிடையாது, சொந்தம் கிடையாது. அதது வாழ வந்திருக்கு. அதது பசிச்சதுன்னா சாப்பிடும், அததுக்கு தூக்கம் வந்தால் தூங்கும். இவ்வளோதான். எனக்காக அது இருக்குது, அதற்காக இது இருக்குது. அதை விட முட்டாள்தனம் ஒன்று கிடையாது. ஒன்று 2 பேர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சகம் கரம் பிடித்து அழைத்து வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த உலகம் வாழ்கிறதெல்லாம் தாய் தகப்பனா வளர்த்த பிள்ளைங்களான்னு கேட்குறேன். எவ்வளோ காலம் வாழணும்? இந்த உலகம் அழைச்சிட்டு போகுதுங்க, இந்த பிரபஞ்சம் பேர் இயக்கம் அழைச்சிட்டு போகுது. நமக்கு பேணுபவருக்கு தான் 2 கரம். அதுக்கு இந்த உலகம் அவர்களுக்காக 1000 கரம் போட்டுருக்குன்னு சொல்லு. இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ ஒரு கோழி குஞ்சு இருக்கு, அது இற தேடுற வரைக்கும் பார்க்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு தாய் கோழி விரட்டி விட்டுரும், போக்கழுதுன்னு. இங்கே என்ன பண்ண போகிற நீ? வாழ்க்கையை நீ வாழ. அது என்ன போயிட்டு நீ பாட்டுக்கு தாய் தகப்பன் போய் வேலையை பாரு. அதாவது நீ புள்ள குட்டியை பார்த்துட்டு நீ பாட்டு போ. இது ஒரு சுழற்சி. அப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கணும். நம்ம பந்தப்பட்டிருக்கிறோம், பின்னப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு அற்புதமான பிறப்பு. அன்னை மடிநிழல்லையே வளர்க்குறாங்க. அன்னைங்கிற ஒரு மகா பெரிய ஒரு கற்பக விருட்சத்துக்கு கீழே நம்ம அமர்ந்திருக்கோம். எல்லாம் தந்துடும். நம்மளுடைய ஆழ்மனம் அதுதான் நிஜம்னு நினைச்சோம். அதற்கப்புறமேட்டுக்கு இந்த சகம், இந்த உடலாதிகள் இதெல்லாம் வளர வளர நமக்கு சில உண்மைகள் புலப்படும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயானது மீண்டும் அந்த பாலில் கலப்பதில்லை, மாறாக அந்த பாலில் மிதக்கிறது. அதே போல் நீங்கிறது. இவ்வளோதான் விஷயம். பாலில் இருந்து தான் எடுத்தாங்க வெண்ணெயை. அந்த வெண்ணெயை அதில் போட்டாங்க, பாலில் தான் மிதக்குது, ஆனால் பாலில் கலக்கலை. நீ உன்னை உருண்டு திரண்டு வைத்து அவன் அழைச்சிட்டா போகணும். நமன் வரின் ஞான வாழ் கொண்டு எரிவன். திருமூல தேவன் நாயனார் சொல்றார், யமன் வந்தானே என்னோட ஞான வாழல் அவனை சிதைத்து விடுவேன். சிவன் வரின் உடன் செல்வது தின்னும். நான் அவன் வரவுக்காக காத்திருந்தேன். அவன் வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுலாம் போக மாட்டேன், யார்கிட்டையும் தான் சொல்லுவேன். இதே நிமிஷம் உங்கள்கிட்டையும் தான் சொல்லுவேன். அவன் வரும்பொழுது நான் சொல்லாதே சென்று விடுவேன். ஏன்னா இந்த உயிருக்குன்னு ஒரு தாகம் இருக்கு. நம்ம என்ன தாகத்தை உணர்ந்துருக்கோம்? இந்த உடல் தாகத்தை தான் நம்ம உணர்ந்துருக்கோம். உள்ளத்துக்கு ஒரு தாகம் இருக்கு, உயிருக்கு ஒரு தாகம் இருக்கு. அது ஒரு முன்னாடி இது ஒரு கடல்ல இருந்த ஒரு துளி. அந்த துளியை தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு இயக்கத்தில் இயக்க பார்த்தீங்கன்னா தான் உருவம் மாற்றிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி அந்த உறைந்த நீருக்குள்ள இந்த உடல் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால தான் நீர் தான் மூலம். அதுதான் நம்ம, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பசி இந்த உடல், உள்ளத்துக்கு ஒரு பசி இருக்குது, உயிருக்கு ஒரு பசி இருக்குது. அந்த உயிருக்கு பசிங்கிறது அந்த இறைவனையும் சேர்ந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க ஒரு துளி அப்படியே உறைந்த நிலையில் இருக்குது. கடலில் இருந்து துளி தெளித்தது. அதுக்குன்னு
உருவம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சுன்னு இருந்தாலும் அந்த தன்மைக்கு ஒரு பசி இருக்கு. அதை சேர்தல்ங்கிறது தான் உயிருக்கு முடிவு. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க முக்தி அது இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் முக்தி பெறுவாங்க. வேண்டாம்லாம் கிடையாது சகோதரி. நான் அதில் ஆழ்ந்து போயிடாத. எது? ஆமா சகோதரி, நான் என்ன சொல்றேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன். இவ்வளவு சொல்றார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன். நீங்க ஒரு கோயிலாவே நிலைங்க. உள்ளம் பெரும் கோயில், உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனின்றும் காலா மணி விளக்கு, அதை கோயிலாவே நினைங்க. இதான் நீங்க நினைச்சிடாது. இது வேற. அங்க முடுக்கி விட்டவர் முடுக்கி விட்ட விசைக்கு ஏற்றபடி இங்கு முயன்று அந்த பணியை முடித்து கொண்டிருக்கிறது. முயன்று அதனால நமக்குள்ள முயலகன் ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம உட்கார்ந்துருந்தாலும் அவன் தூங்கவே மாட்டான். முயன்றுக்கிட்டே இருப்பான், அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த குழந்தைய இறக்கி விட்டுருங்களேன், இந்த குட்டியை நான் இறக்கி விட்டுருங்களேன், இவ்வளோதான். அது விளையாட வந்திருக்கு, அது விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துக்கு தான் சூது வாது நாணு எண்ணது வேலி காப்பு இதெல்லாம் போட்டு இங்கே இந்த உலகத்தையே வேற மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு மழலை விளையாட வந்தது தான். இது ஒரு அழகிய திரு விளையாடல் புராண கூண்ட மேடை. இங்கு திரு விளையாட வந்திருக்கு. நீ திருவாகு, நீ உனக்குள்ள இருக்க அந்த திருத்துவத்தை உணர்வு. சும்மா நம்ம பாட்டுக்கு தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாராசமாக போகிறதுலாம் இல்லை. நீ மேலான குணங்களால் ஆக்கப்பட்டவன், அதை அவ்வண்ண சென்று ஆகி கொள்ள வேண்டியவன். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பூத தயை ஜீவ தயவோடு நம்ம ஒரு இலகின மனதோட இந்த நேரம் என்னுடைய மனம் இனித்திருக்கிறதா, குளிர்ந்திருக்கிறதா, இனிமையாக இருக்கா, இந்த நேரம் என் வாழ்வு ஒரு பரமானந்தத்தில் இருக்கா, ஒரு குதூகலத்தில் இருக்கா. அதாவது கனவிலும் தேவருக்கு அரியாய் போட்டு, நனவிலும் நாயர் கருளினை போட்டு, அருளிட வேண்டும் அம்மான் போட்டு, கனவிலும் தேவருக்கு அரியாய் போட்டு, எவன் அமிழ்ந்து கொண்டு அந்த அமரத்துவம் பொற்றான்னு சொன்ன அந்த தேவர்களுக்கு கிடைக்காதது இங்கே கிடைக்குன்னு சொல்லு. இதுதான் ஓட்டப்பந்து. இந்த வரமும் இந்த உடல் தான், சாபமும் இந்த மனம் தான். புரிஞ்சுக்கணும். இந்த மனசுக்கிட்ட தான் மனச்செம்மை தான். எதையுமே நம்ம அங்கே கொண்டு போகக்கூடாது. குப்பைகளை கொண்டு குப்பை அந்த குப்பை கூட பெருசாகிட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், குப்பை கூட கவுத்து வச்சிருக்கேன்னு வச்சிருக்கேன். குப்பை கொட்டுறவனும் கொட்ட மாட்டான். இங்கே ஒன்றுமே இல்லை. நீ இருக்குன்னா தான் குப்பைகள்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா சேரவே சேராது. இவங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேடத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சகோதரி, உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? பொய்யனா இருக்கிறது இல்லை, நல்லவனா இருக்கிறதுலாம் கஷ்டம் கிடையாது. நல்லவனா நடிக்கிறதுல இருக்கிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். அந்த கதாபாத்திரத்தை தான் அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க சகோதரி. அது ஒரு பெரிய முகமுடியை விண்ணுக்கு மண்ணுக்கும் போட்டுக்கிட்டு அந்த முகமுடியை பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கா. தூக்கி குப்பையில் போடுறாங்கிற மழை புழுவினும் கடையே எண்ணி. மழை புழுவுக்கு இருக்கிற புனித மனிதனுக்கு கிடையாது சகோதரி, தெரியுதுங்களா? ஏன்னா அவைகளுக்கு சித்த மலம் இல்லை. மழை காற்றில் உரை மழை கூட்டர்கள், அவ்வளோதான். நீ எண்ணத்தினால் சுத்தப்படாத வரை, மனத்தினால் சுத்தப்படாத வரை மலம் வேறு நீ வேறு இல்லை. நீ எதுக்கு வந்திருக்கன்னா, உண்டு கண்டு கொண்டு மலம் கழிக்க வந்திருக்கிறாய். ஜனன இடத்துலேருந்து மரண இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். இவ்வளோதான். நீ உன்னால் எந்த நன்மை இந்த உலகத்துக்கு நடக்காது. சித்தத்தால் காணலால் சொல்லால் செயலால் நடக்கும். நீ அப்படி கிடையாது. உன் எண்ணத்தால், காணலால், சொல்லால், செயலால், சாதனையினால, சரித்திரத்தினால, வரலாறுனால, வரைவோலைனால நன்மை செய்யத்தக்கவன் நீ. நன்மைங்கிற ஒன்றை தவிர உன் மனசில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. உன் நினைப்பு கூட அதுவாக தான் இருக்கணும். அவ்வளோதான். இந்த உலகத்தில் நல்லவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் பாவம் விட்டுருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு விட்டுங்க. நீ மிக மிக சாதாரணமானவன்றதை நீ முதல்ல உணரு. நீ ஒன்று கருதிக்கிட்டதெல்லாம் நீயா கருதிக்கிட்டது. இது என்ன சகோதரி? ஊத்தை சடலம் முப்பிட்ட பாண்ட பிடித்தால் பிடி சாம்பலுக்காக காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா.
முடி சார்ந்த மன்னரும் முடிவில் முடியில் பிடிசாம்பலாவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழி காற்று கதவடைத்தால் 4 நாளையில் நாற்றம் பிடித்த தேகமடாய் இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரி இருக்கும் சரி இருக்கும் உதிர இருக்கும் உதிரக்காடு நாற்ற கூடைக்கினடா நல்ல முகமது விளக்கமாத்துக்கினடா பட்டு குஞ்சம். இவ்வளோதான். நீ ஒரு உயரான உத்தமமான செயலால் ஆக்கப்படாத வரைக்கும் நீ இந்த உலகத்தினுடைய கழிவு. அவ்வளோதான். நான் எனது ஜாதி மதம் மொழி இனம் வேதம் வகுப்பா வந்திருக்கோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவை யாதும் முறை யாவரும் கேள்வி. எல்லாத்துக்கும் பசிக்கும், எல்லாத்துக்கும் வலிக்கும், எல்லாத்துக்கும் மனக்காயம். அவ்வளோதான். ஒன்று எனக்கு தனியாக ஒரு கஷ்டத்தை என்னால் நீக்கிக்கவே முடியாது. நான் உன்னுடைய மன கஷ்டத்தையும் உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்யும்போது என் தேவைகளை ஒருவன் பூர்த்தி செய்யலாம். அவ்வளோதான். இந்த கெட்டது நல்லதை நினைக்கிறதுங்கிறது 2வது படம். அந்த நேரம் நீ கெட்டதை நினைக்க மாட்டேன், கெட்டதை பேச மாட்டேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த இயல்பாகவே இங்கே ஒரு பிரகாசம் வருதில்லை சகோதரர். இதை நம்ம அறையை பிரகாசப்படுத்துறதுக்கு ஆதவன் வர்றாரு. ஆனால் இது இருளாக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றதில்லை. ஏன்னா இதனுடைய இயல்பே இருந்தான். நீ உன்னை பிரகாசப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லது இருள் சொல்லு. அதனால் நீங்கள் ஒரு சுயம் சிவ பிரகாசமாக இருக்கிறார். ஒரு விளக்கு என்ன வேலை செய்யுது? வெளிச்சம் காட்டு. அவ்வளோதான். 4 மனுஷனுக்கு நல்ல வெளிச்சம் காட்டுங்க. உன்னால் முடிஞ்சது தேடி ஓடி பேசு. அதை தவிர வேறு ஏதாவது இருக்குது, மனசுக்கு கஷ்டம் இருக்குது, அந்த கழுதை சிந்திக்க உள்ளே கூட்டிகிட்டே தான் போவோம். உனக்கு இங்கே உள்ளவர் கோடி. உண்மையா இல்லையான்னு போய் கேட்டுப்பார். நம்ம குருநாதன் போயிட்டு மனசே சரியில்லை குருநாதா அப்படின்னா இந்த சூட்டு கொட்டை இருக்குல்ல, அதை தேய்ச்சிக்கிட்டு இருப்பார். தேய்ச்சி தொடையில் வச்சுருப்பார், உருண்டு பிறல வச்சுருவார். என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? மன கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு? உடம்பு சுட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா தாண்டா இருந்த எருமை மாடு. மனத்தை கொண்டு நீயே கோக்கு மாக்கில் மாட்டிக்கிட்டு அங்கே கால் இல்லாமல் கை இல்லாமல் கிடக்குறான். சோறு இல்லாமல் விழி மூடி விழி திறப்பதற்குள்ள 51 பேர் வெறும் சோறு இல்லாமல் சாவலாம். நீராதாரம் இல்லாமல் இந்த அண்டமண்டலத்தில் நம்ம கூட பிறந்தது தானே. ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறை ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் தானே நாமெல்லாம். உணர மறந்த உத்தம் மனம் படைத்தவர், பிராணப்பட்டவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், காரண காரியம் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள், நமக்கு ஒருவர் தரும் துன்பத்தையும் இன்முகத்தோடு ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள். நம்மெல்லாம் அப்படி ஒரு பந்தத்தில் இருக்கோம். அதனால் சகோதர சகோதரின்னு என்னது? நான் எல்லாருமே சகோதரி தான். அதனால தான் சொர்க்கம், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது. இங்கே நிச்சயிக்கப்படலை. இங்கே உனக்கு உறவே சகோதர சகோதரி லோகம்தான். சகோதரன்னா என்னங்க சகோதரி? சகோதரின்னு என்ன இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு? போய் கேட்டு பாருங்க. சகோதர அப்படின்னா ரத கோச அப்படின்னா சகோதரங்கிற வெற்றி ரதத்தில் வர்றவன். ரதம் போல கோஷம் செலுத்தும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், அண்ணன் உடையான் எதற்கு அஞ்சான்னு யாருக்காவது தெரியுமா? அவைக்கு அஞ்சான். அண்ணன்றவன் அறிவுடையவனா. அண்ணன் நம்ம கூட உட்காந்துட்டானா இந்த அவையை தூக்கிட்டு வந்து குப்பையில போட்டுருக்கோம். சகோதரின்னா ரித கோச. என்ன நிலைப்பாட்டில் இருந்தாலும் ரிதம் போல பேசுவோம். பார்த்துக்கலாம். நமக்கு எல்லா கடுமைகள்லேருந்து விடுவிச்சிருவோம். ஒரு சகோதரி ஒரு 100 தாய்க்கு சமம்னு சொல்லுவோம். என்ன சொல்றேன் புரியுதுங்களா சகோதரி? ரித கோச அப்படின்னா என்ன நினைப்பு? அது ஒரு களத்தில் தோத்துட்டாரு, காயத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சகோதரி வந்துட்டாங்கன்னா அவங்க பார்த்துக்கலாம். சகோதரி முகத்தை பார்த்துட்டு நம்மளுடைய முகம் இதம் ஆகி விடுன்னு சொல்லுவோம். அதனால தான் ரித கோச ரத கோச. சகோதரிகள் இந்த உலகத்தில் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மெய்யாக புரிஞ்சுக்கிங்கன்னு நம்ம சொல்லுவோம். நான் சொல்லிட்டா அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னோட அன்பு சகோதரிக்கு சொல்லுவேன். இது இந்த உலகத்துக்குலாம் நான் என்றைக்குமே சொல்லவே மாட்டேன். கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லுது இப்போ நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? இப்போ இங்கே இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்தோடனே என் சகோதரனை பார்த்தோன்னே நான் அவ்வளோதான் சகோதரி, அவ்வளோதான் சகோதரி. ஆமாம் சகோதரி, ஆமாம் சகோதரி. அதாவது சகோதரி, நம் வாழ்ந்ததின் பலனை கணம் நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நம்மை கருதி இருப்பவர்களுக்கும் வணங்க வேண்டும், வழங்க வேண்டும். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும்.
எப்படி இருந்தா ஈஸியா நம்ம வந்து அந்த ரூட்ல போகலாம். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, சொல்லுங்க சகோதரி. அதாவது சகோதரி, ரெக்கார்ட் பண்ணுங்க, எனக்கு அனுப்பி விடுங்க. நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இதுல தான் சாமிஜி எங்க வருது, அதனால தான் கேட்கிறேன். அது உண்மைதான் சகோதரி. இதில் என்னன்னா சகோதரி, எங்கள் குருநாதன் எங்கள்கிட்ட சொன்னது, ஏன்னா எங்களுக்கு அது இல்லை, அதனால் நாங்கள் அதை பெருசாக சிந்திக்க முடியாது. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், நாங்கள் அவரவருக்குள் ஆழ்ந்து இருக்கிறார். முதல் விஷயம் அது ஒரு தோழமையாக உடன் வரும் துணையாக கருதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னா அந்த கணவன் மனைவின்ற கதாபாத்திரமே இந்த பிரபஞ்சத்தினுடைய தாய் தந்தையரையே சொல்லுவோம். பிரபஞ்சம்ங்கிறது அர்த்தநாரீச்சரம், சிவசக்தி மலை. அப்படி ஒரு அங்கீகாரத்தை தான் உங்களுக்கு கணவன் மனைவியாக கொடுக்குறாங்க. நமக்குள்ள நிறைய பொறுப்பு உணர்வுகள் இருக்கு. இப்போ உண்மையாக கேட்டிங்கன்னா குடும்பங்கிறது என்ன, இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நான் சகோதரிக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சொல்கிறது குடு, இன்பம், இவ்வளோதான் விஷயம். இன்பம் கொடுக்குற இடம், விடுங்கிற இடம் கிடையாது. அதான் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடும்பம். இப்போ நான் தனி மனிதன்னா என்னுடைய நிலைப்பாடு வேறு. இன்னொரு ஜீவனுடன் வரும் பொழுது நான் அவர்களுடைய சுமையும் சுமக்க வல்லவன். முதல்ல எங்களுடைய சுமையை அவர்கள் சுமக்க வல்லவர்கள். நான் அவங்களுடைய கஷ்டத்தில் பாதி வாங்கி என் கஷ்டத்தில் என்ன கஷ்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை சகோதரி. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் என் சுமை எனக்கு பெரிது. இந்த ஊர் கதையை கேட்டிங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் அதுவும் நீதித்துறையில் வேறு இருக்கீங்க, சொல்கிறது தெரியுதுங்களா இல்லைங்க? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எவ்வளோ விகாரங்களை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய டெபாசிட், இதெல்லாம் இருக்குது. இவ்வளோதான் விஷயம். அவைகளில் மனதளவில் நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு வினை புரிய அது நமக்கு பல வினைகளை தான் கொடுத்துருக்கோம். எவ்வளோ எளிதாக எல்லாத்தையும் கடந்து செல்ல முடியுமோ அவ்வளோ எளிதாக கடந்து செல்லும். காயத்தையும் சரி, காயத்தையும் சரி, நம்ம அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா இயல் முடிஞ்சிருச்சு. இயல்ங்கிறது தான் நேச்சர். அதுக்குள்ளார செயல் புகுது. அப்படின்னா ஒரு இயலை பார்க்குறேன்ற செயல் புகுது. அதை ஆழ்ந்து பார்க்கும்போது செயல் வினை ஆகிறது. அவ்வளோதான், வினைன்னு சொல்லுவோம். வினை ஆகும். இயலாக விட்டுட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்க வாசிக்கிட்டே இருப்பாங்க, அதில் லயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க ஒத்து இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த லயம் அவங்களுக்குள்ள அது லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க போய் நிற்பாங்க, அந்த எந்திரத்தை முடுக்கிறது தான் தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அந்த உலகத்துலேருந்து இதை செய்வாங்க. அப்போ இயலோடு போய் இருக்க வேண்டும். உற்று பார்க்கும் பொழுது செயலாகிறது. அதை இன்னும் ஆழ்ந்து பார்க்கும்போது வினை ஆகிறது. வினைக்கு எதிர்வினை, எதிர்வினைக்கு பேரெதிர்வினை, பேரெதிர்வினைக்கு பேரறிவு. ஒன்று இயலாக இருக்கிறத நம்ம செயலாக தொட்டுட்டோம் அப்படின்னாவே வேலை முடிஞ்சிச்சு. அதனால் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, குடும்பம் அப்படிங்கிறது கொடு இன்பம். நீங்களும் கொடுக்குறது அவங்களும் கொடுக்குறது. இங்கே ஏற்றத்தாழ்வுகள், இந்த மனத்தாக்கங்கள் எல்லாமே ஏற்படும். இந்த உலகத்தில் உத்தமமான உறவு கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவன் இருந்தால் நண்பன்ற கூட 4 அடியில் தள்ளி நின்று, தாய் தந்தைங்கிறதுலாம் கூட தள்ளி நின்றுவாங்க. எல்லாம் கலந்தது மனைவி. மனை வினை மனைவி, புரியுதுங்களா? கணவன் கிடையாது, கணவன். கணவன் ஒரு கணத்தின் வலிமையானது. இந்த கணத்தினுடைய வலிமை கணவன், புரியுதுங்கள்? மனையில் இருக்க வினை மனைவி, அவ்வளோதான் விஷயம். அதெல்லாம் தாயை விட பெரியவள் மனைவி, அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அந்த எந்த உறவுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, எந்த உறவுக்கிட்டையும் போராடாது. அது தான் கடமையை செய்கிறதுலே இருக்கும். பார்க்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். பெத்த மனம் பித்து. அவன் பிள்ளை பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் இது பாட்டுக்கு பண்ணிட்டு. ஏன்னா இவங்க தியாகத்திலிருந்து தோன்றியது. நீ ஏற்படுத்திக்கிட்ட தியாக உணர்வின் அளவு இந்த உலகத்தினுடைய அழுத்தம் குறையும். புரியுதுங்களா சொல்லுங்க? இந்த காயாதி
அப்படிங்கிறதே தியாகா. ஏன் வந்து ஆரூர் பெருமான் தியாகராஜன் சொல்றாரு? அவன் தான் எல்லை. இந்த அண்டத்தினுடைய வேர் அங்கே இருக்கு, இந்த பூங்கோயில் இருக்கு. அதனால நம்ம இந்த குடும்பம் அப்படின்றத எல்லாமே கலந்துருக்கு சார்.